ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. நான் உங்கள் கீர்த்திகா தான் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நான் இந்த வீடியோ பண்ணியே ஆகணும்ப்பா அப்படின்றதுக்காக இந்த வீடியோ பண்ணுறேன். ஆக்சுவலி நான் இப்போ தான் ரீச்சும் ஆன வீட்டுக்கு. ஃபர்ஸ்ட் திங், உங்களுக்கு இந்த வீடியோவை பார்க்க பிடிக்கல அப்படின்னா தயவு செஞ்சு இப்போயே ஸ்கிப் பண்ணிட்டு உங்களை வேலையை பாருங்கள். அண்ட் இந்த மூஞ்சி பார்க்க பிடிக்கலனாலும் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை தாராளமாக பார்க்கலாம். நான் யாரையும் பார்க்கணும் அப்படின்ட்டு கட்டாயமே படுத்தலை. இது டிஸ்க்ளைமர். 18 வயசு கீழே உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அக்கா ஸ்ட்ரென்த் வந்து வேகமாகவும் போயிட்டு இருக்கு. அக்கா அக்கா அக்கான்ட்டு யோகா அக்கா, ஜிம் அக்கா, இது மாதிரி டெய்லர் அக்கான்ட்டு ஏகப்பட்ட அக்கா சொன்னாச்சு. எங்கே நம்மள அக்கான்னு சொல்லாமல் நம்மளும் இந்த லிஸ்ட்டில் வந்துடுவோமோ அப்படின்ற அளவுக்கு நிறைய பேருக்கு தோண ஆரம்பிச்சிச்சு, இன்க்ளூடிங் மீ. அக்கா நீங்கள் கூப்பிடுறதுலாம் பிரச்சனை இல்லைடா, அக்கா நீங்கள் சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் ஐ லவ் யூ அக்காடா. அக்காக்கு என்ன ஐ லவ் யூ? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த இங்கிலீஷ்காரனை ஃபர்ஸ்ட் உதைக்கணும். தமிழில் காதல், அன்பு, பாசம்ட்டு ஒவ்வொரு பிரிவு இருக்கு. இங்கிலீஷில் மொத்தமாகவே லவ்னு ஆகிட்டாங்க. இந்த இங்கிலீஷ்காரெலாம் முதல்ல உதைக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. இதை நான் வந்து நெஞ்சார்ந்து கொட்ட விரும்புகிறேன், கொட்டிட்டேன். இப்போது நான் 2 பேரை பற்றி சொல்லணும். ஸோ அதில் வந்து முதலாவதாக நான் வந்து என் நியூ இயர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ ஒரு வீடியோ போட்டிருப்பேன். எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பார்த்து லைக் போட்டவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஒரு 2 கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து டெவில்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணியிருப்பார். ஆக்சுவலி என்ன ஐ மீன் டெவில், அவரோட பேர் வந்து ஸ்டீவ். ஆக்சுவலி என்னன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் அவர் வந்து என்னோட வீடியோ கமெண்ட் ரியாக்ஷன் நீங்கள் போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மெசேஜ் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காரு. நான் என் ஒர்க்கில் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணாமல் விட்டுட்டேன். இவன் என்ன பண்ணுறான்னா ரிப்ளை பண்ணலை. கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸ்க்கு மேலே இருக்கும் நான் ரிப்ளை பண்ணலை. ஐ ஹவ் எ ஒர்க். இவன் கமெண்ட் பண்ணுறான், போடி மேக்கப். ஃபர்ஸ்ட் திங், ஊவாயுமன் நீ ஏன் என்னை போடிங்கிற? நான் ஓப்பன் ரிப்ளை, வாயை உடச்சிருவேன், எவனா இருந்தாலும் உடைப்பேன். கெட்ட வார்த்தைலாம் பேசினா ட்ரெண்ட் ஆகிடுவாங்க, அதனால தான் இப்போ பேசுகிறாங்கன்னு கூட நீங்கள் நினச்சிக்கோங்க. யார் நீ என்ன போடி சொல்ல? உனக்கு நான் ரிப்ளை பண்ணல. ரிப்ளை பண்ணுறதும் பண்ணாமல் ஏன் விருப்பம். முடிஞ்சா பாரு, இல்லைனா போ. நீங்கள் ஏன் என்னை போடி சொல்லணும்? தேவையில்லாத அனாவசியமான வார்த்தை. நெக்ஸ்ட்டு, இவன் பேர் வந்து தமிழன். இவனோட யூசர் நேம் பார்த்தீங்கன்னா தமிழ் பால் பஸ்ட்னு வச்சுருப்பான். ஏன்னா இது பேர் ரூம் போட்டு யோசிச்சியா என்ன? சீரியஸ்லி ரூம் போட்டு யோசிப்பான் போல இந்த பேர்லாம். ஆக்சுவலி வந்து நான் கமெண்ட் ரியாக்ஷன் வீடியோ பண்ணியிருந்தேன், ஸ்கூல் கேனிங் பனிஷ்மெண்ட்டுக்கு. நிறைய பேருக்கு அது பிடிச்சிருந்துச்சு. அண்ட் நிறைய பேர் அவங்களோட கமெண்ட் ரியாக்ஷன்லாம் வந்து கொட்டி தீர்த்தாங்க, இன்ஸ்டாகிராம், மெயில்ஸ் அந்த மாதிரி. இவனும் வந்து போட சொன்னால் போட்டேன், முடிஞ்சிச்சு. இவன் இன்ஸ்டாகிராமில் எனக்கு அனுப்புகிற வீடியோஸ் என்ன மாதிரியான வீடியோஸ்னால் லிட்டரலாக பால் பஸ்டிங் வீடியோஸ், அதாவது மென்னோட ப்ரைவேட் பார்ட்டில் வந்து அடிக்கிற மாதிரியான வீடியோஸ். இதெல்லாம் இவன் எனக்கு அனுப்புகிறான். ஒரு கட்டத்துக்கு மேலே நான் மோஸ்ட்டாக அது தம்ப்நெயில் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிடும், நான் பார்க்கவே மாட்டேன். ஒரு கட்டத்துக்கு மேலே ரெஸ்ட்ரிக்ட் பண்ண, நெக்ஸ்ட் நான் பிளாக் பண்ணிட்டேன். ரெஸ்ட்ரிக்ஷன் தான் இன்னும் இருக்குது. இவங்க நான் ரிப்ளை பண்ணலன்னு காண்டான்னு தெரியல. சார் வந்து இன்னைக்கு கமெண்ட் அந்த சேம் வீடியோவில் பைத்தியக்காரி, நான் நீங்களா ப்ரோ தான் கேட்டேன். லிட்டரா யாரு நீ என்னை பைத்தியக்காரின்னு சொல்கிறதுக்கு? உனக்கு முதல்ல நீ தான் பைத்தியம்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவை அனுப்புவான் பாரு, எனக்கு லிட்டரலாக அப்படி இருக்கும். ஓகே ஃபைன், பைத்தியம் தான் நான் லிட்டராக நினைப்பேன். ஆக்சுவலி நான் பைத்தியமா நீ பைத்தியமாடா? எதுக்கு நான் அந்த வீடியோ எனக்கு அனுப்புகிறேன்? நான் ஆதரவு தீர்த்துக்கிறேன், நான் ஏன்டா அனுப்புகிறேன்? பைத்தியம் பிடிச்சி போச்சா? எனக்கு ஏன்டா அனுப்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி கிட்டலாம் இருக்குது. இப்போ கேர்ள்ஸ் எல்லாம் இந்த மாதிரி திட்டி வீடியோ போடும்போது என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரெண்ட் ஆகிறதுக்காக போடுறாங்க அப்படின்றது. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கேர்ளுக்கு இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி தப்பாக பேசுகிறீங்களே, பேசும்போது உங்களுக்கு அந்த இது தெரியல, அதுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணும் போதோ இல்லை ரியாக்ட் பண்ணி வீடியோ போடும் போதோ ரியாக்ட் பண்ணி வீடியோ போட்டு காசு சம்பாதிக்கிறப்பா எதுக்கு?
நீ நீ அதெல்லாம் பேசுகிற மேன். நீ பேசும்போது அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்காக காசு சம்பாதிக்கிறாங்க, கெட்ட வார்த்தை பேசி ட்ரெண்ட் ஆகுறாங்க. ஒரு பசங்க கெட்ட வார்த்தை பேசி ட்ரெண்ட் ஆகலாம், பொண்ணு ஏன் நான் பேசக்கூடாது முதல்ல? இதெல்லாம் ஃபஸ்ட்டு மைண்டில் ஏற்றிக்கோங்கடா மை டியர் பாய்ஸ். ஸோ இதை நான் வந்து எல்லாருமே சொல்லலை, இந்த மாதிரி பேசுகிற, டெக்ஸ்ட் பண்ணுற, மெசேஜ் பண்ணுற ஒரு சில லூசு பசங்களுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. பசங்களுக்கு போயிட்டு இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்களான்னு தெரியல, தயவு செஞ்சு. நான் பார்த்துருக்க பசங்க கமெண்ட்ஸ்லையும் இந்த மாதிரிலாம் பண்ணுறதில்ல. ஒரு பொண்ணு கமெண்ட்ஸ்லையோ பிசி மெசேஜஸ்லையோ இந்த மாதிரியான மெசேஜ்லாம் ஏன் வருதுன்னே தெரியல. இதான் லிட்டரலாக அவாய்ட் பண்ணிக்கோங்க, வேண்டாம். ஸோ இது நான் ட்ரெண்ட் பண்ணுறதுக்காக போடுறேன்னு நினச்சிங்கன்னா அது உங்கள் இஷ்டம். பட் நான் வந்து இதை வந்து தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. இல்லை அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருந்தாங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் தூக்கிடுங்கன்றேன். ஸோ இது மூலயமா இனியோட நான் கடைசாகிட்டு கிளம்புறேன். அன்டில் தென் நான் உங்கள் கீர்த்திகா தான் பேசிகிட்டு இருக்கேன். பாய் பாய். மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.